இந்த வீடியோவில் நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் கேரட் சார்ட் ஒர்க்கில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் நமக்கு கேரட்டு. அதனால் நம்ம ஆரஞ்சு கலர் சார்ட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பென்சிலில் ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டோட டிசைனை வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அதை வந்து அது மேலேயே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து நம்மளோட கேரட்டோட மேலே அந்த முடி மாதிரி இருக்கும்ல அதே மாதிரியே வந்து நம்ம இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஸ்கெட்சை வச்சு லைட்டாக வந்து ஷேடோ மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஷேடோ பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண் வந்து செட் பண்ணணும். கண் செட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் நம்ம காயின் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் காயின் வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு நமக்கு எங்கே கண் வேணுமோ அந்த இடத்துல வந்து அழகாக நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கண்ணை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலரில் வந்து கருவிழி நம்ம வைக்கணும். கருவிழி இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் கொடுத்து நம்ம கருவிழி செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மூக்கு, அது மாதிரி வாய், புருவம், இந்த மாதிரி நமக்கு என்ன ஸ்மைலி மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்மைலி மாடலை நம்ம யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கற்பனைகளை இதில் வந்து கொடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி கேரட்டை வந்து அழகாக ஒரு அழகான ஸ்மைலி மாடல் எந்த எமோஜஸ் இருந்தாலும் ஓகே, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எமோஜஸ் வந்து இதில் ட்ரா பண்ணி நம்ம வந்து கேரட்டை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன எமோஜஸ் வேணுமோ அதை மாதிரி எமோஜஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே வந்து க்ரீன் கலரில் வந்து இலைகள் கொடுக்கும்போது இன்னும் பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இலை மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடணும். நான் வந்து சார்ட் இல்லாதனால A4 ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். A4 ஷீட் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் மொத்தமாக இருக்காது. அதனால் அதை நான் டபுளாக திரும்பி கட் பண்ணி அதை இன்னொரு A4 ஷீட்டில் ஒட்டி அதுக்கப்புறமா வந்து நம்ம கேரட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் வந்து சார்ட்லேயே வந்து அட்டாச்சோட பண்ணலாம். எப்படின்னா சார்ட்லேயே வந்து இதை கட்டிங் பண்ணி அது மேலே இந்த க்ரீன் கலர் A4 ஷீட்டை நம்ம கட் பண்ணுறோம்ல இலைகளை அதில் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அட்டாச்சோட இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட் வீடியோ பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து ஆரஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ அதில் நான் அட்டாச்சோட தான் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் சாம்பிளாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.